நாள் எனக்குள்ளவே தோணிட்டு சரி திட்டினாலும் சரி நீதான் பேசினாலும் நீதான். அவனுக்கு அந்த கை உள்ள உடஞ்சது இல்லாம பழசு மாதிரி சேர்ந்துடணும். அவனுக்கு 23 வயசாகுது, இருக்கிறது ஒரு குழந்தை, நீ நல்லபடியா கொண்டு வந்து கொடு, என் லைஃப் லாங் உயிர் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சஷ்டிங்கிறது இருக்கிறன்னு வேண்டிக்கிட்டேன். போன வருஷம் 29ஆம் தேதி செப்டம்பர் ஆச்சு. அந்த கை எப்படி கூடுச்சுனே தெரியல. இதுக்கு சாட்சியா தான் நான் சொல்றேன். மதியத்துல மட்டும் சாப்பிட்டேன், காலையில சாப்பிடல, நைட்டு சாப்பிடல. ஆனா இந்த சஷ்டிக்கு என்ன அறியாமலே இந்த 5 நாளும் நான் வெறும் ஒரு வாழைப்பழம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றேன். ஆனா ரொம்ப தெம்பா இருக்கிறையா. ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது போறது ஒரு இவ்வளவு கூட இல்லை. ஆனா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என் லைஃப்ல சாப்பாடு கூட இல்லாம இருக்க முடியும்ட்டு முருகர் உணர்த்துறாரு. இது நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் சொல்றது இந்த இடத்துல முக்கியமா நான் இங்க வந்ததே இந்த சாட்சி உங்ககிட்ட சொல்லணும்காக தான் நான் வந்தேனே. நான் நிஜமா முருகனுக்கு அரோகரா. வீட்டுக்காரர் எங்க இருக்காருமா? யாரையா? உங்க வீட்டுக்காரர் வீட்டுல இருக்காரையா. பையன் சாமி பக்தி இருக்கா அவருக்கு? அவருக்கெல்லாம் இல்லையா. பையனுக்கு இருந்துச்சையா, கை உடைஞ்ச மேல இப்போ அப்படியே டவுன் ஆயிடுச்சு. யாரும் வீட்டுல மகர ராசி கும்பராசி? கும்பராசி யாரும் இல்லையா. மகர ராசி சனிக்கிழமை புதன்கிழமை பிறந்தாங்க. சனிக்கிழமை புதன்கிழமை யாரு பிறந்தாங்க? பையன் நவீன் பையன். சரிங்க. இந்த உலகத்துல அதிகமா திட்டு வாங்கின தெய்வம் வந்து முருகர் தான். என்கிட்ட வாங்கி தரையா. அவரை வந்து திட்டாத ஜீவராசிலே கிடையாது. சமீபத்துல நேற்று கூட சோசியல் மீடியா கொடுத்த குமரன் வாலின்ற ஒரு ஊரு, அது கிட்டத்தட்ட இலங்கையில இருந்திருக்கு. ஹரப்பம் கொஞ்சம் தரத்துல இருந்திருக்கு. அப்போ படிக்கிறப்ப ஜீவராசிகள் கூட முருகரை திட்டுமா. நம்ம மனிதர்களும் திட்டத்தை தாண்டி, ஏன்னா அவங்க எல்லாருமே முருகனோட கருணை இருந்தால் மட்டும்தான் ஒரு நாள் உயிர் பெற்று வாழ முடியுமா. அப்படி இருக்கும்போது மனிதர்கள் மட்டும் திட்டல, எல்லா ஜீவராசியும் திட்டி திட்டி முருகன் அவ்வளோ அருளும் நலமும் பெற்றிருக்காங்கன்றது கசப்பான உண்மை. தமிழ்நாள் திட்டின வரையும் முருகர் வாழ வைப்பாருன்னு அன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து என்னைக்குமே வந்து முருகரை திட்டிட்டே நினைக்காதீங்க. எந்த அளவுக்கு நம்ம ரத்தத்தோடு ரத்தமா முருகர் கலந்துருப்பாருன்னு அவ்வளவு கோபம் இருக்கு நம்ம முருகர் திட்டா கூட திருப்பி அந்த கால் அங்கதான். அதேதான் போகாத இருக்க மாட்டாங்க. நீங்க யாருன்னா கூட முருக பக்தர் கேட்டு பாருங்க, திட்டா கூட நம்ம பெங்களூர்ல இருந்து நான் இறங்கி வந்தப்போ கூட ஒரு அம்மா வந்து எனக்கு அங்கிருந்து அடிச்சுட்டே இருக்காங்க. இப்ப புது நம்பர் கொடுத்துருந்தேன் அவங்க கிட்ட. அவங்க இதான் சொன்னாங்க, என் வாழ்க்கையில முருகன் இருக்காரா இல்லையா, கும்பிட்டுமா வேணாமா, நான் முருகனை விட்டு கும்பிட்டு 2 வருஷமா கும்பிடாம இருந்தேன், திரும்ப உங்க பேட்டி பார்த்தா கும்பிட ஆரம்பிச்சேன்னு நான் சொன்னேன். அம்மா 2 செகண்ட் நான் சொல்ல பொறுமையா கேளுங்க. நீங்க முருகரை கும்பிடுங்க, கும்பிடாம போங்க. முருகன் உங்க கூட இருக்கான்னு நீங்க என்னைக்காவது உணர்வீங்க. அப்போ இது எல்லாமே மாறுன்னு சொல்லிட்டு நான் இங்க ரூமுக்கு வரதுக்குள்ள ஃபோன் பண்ணி என்னை எங்க அக்கா திட்டினாங்க, அதே அக்காவுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா. இவ்வளவுதான் முருகன். ஒரு சில பேருக்கு ஒரே நாள் நடக்குது, ஒரு சில பேருக்கு 1 வருஷம் கழிச்சு நடக்குது, ஒரு சில பேருக்கு 1 வாரத்துல நடக்குது. உங்க பையனுக்கு நடந்தது வந்து உண்மையிலே முருகர் கருணையால விபத்து ஏற்பட்டுச்சுன்னு நினைச்சுக்கீங்க. அந்த விபத்து ஏற்படலாம் அப்படின்னா கண்டிப்பா பெரிய ஒரு பாதிப்பு. அது உணர்ந்ததுனால போன வருஷம் சஷ்டி விரதம் இருந்தேன். இந்த வருஷம் இருப்பேன். அதே மாதிரி உயிர் இருக்கிற வரைக்கும் அதே மாதிரி நம்ம தமிழ் ஆளுங்க இருக்கட்டும், எல்லா ஆளுங்க இருக்கட்டும், கடவுளை நம்புங்க, கைப்பிடிங்க. அவர் எப்படிதான் கஷ்டத்தை கொடுக்கட்டும், சாப்பாடு இல்லாத கூட இருங்க, ஆனா மனசார நினைச்சு பாருங்க, ஒரு நேரத்துல உங்களுக்கு தூக்கி மேல கொண்டு வந்துடுவாரு. எந்த